அருகே நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு சகோதரரை விடுவிக்க வேண்டும் என விஷமருந்தி இறந்த கீர்த்திகாவின் உடலை வாங்க மறுத்து 13 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவையாறு அடுத்த நடுக்காவேரி அரச மரத்தடி தெருவில் கடந்த 13 நாட்களாக சகோதரரை விடுவிக்க வேண்டி விஷமருந்தி இறந்த கீர்த்திகாவின் உடலை வாங்க மறுத்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திருப்பந்துருத்தி, கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, பசுபதி கோவில், பழமாநேரியைச் சேர்ந்த பொதுமக்களும், தென் மாவட்டமான ராஜபாளையம் தேவேந்திரகுல மகாசபை தலைவர் ஜெயக்குமார், பேரையூர் 58 கிராமம் தேசிங்கராஜா, சாத்தூர் 18 பட்டி ரவீந்திரநாத், வாசுதேவநல்லூர் சாமி, மதுரை சின்ன உடைப்பு வெள்ளையன், ராமநாதபுரம் பரமக்குடி ஜான்சி, தமிழ் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே செல்வகுமார், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராமங்களில் இருக்கும் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே, வேண்டும் வேண்டும், தங்கை கீர்த்திகா படுகொலைக்கு நீதி வேண்டும், ஆய்வாளர் ஷர்மிளாவை கொலை வழக்கில் பதிவு செய்ய வேண்டும் என கீர்த்திகாவின் உருவப்படத்துடன் கூடிய பதாகைகளை கையில் ஏந்தியும் சட்டையில் கருப்பு கொடி குத்திய போராட்டத்திலும் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவையாறு அடுத்த நடுக்காவேரி காவல் நிலையத்தில் கடந்த 8ஆம் தேதி 13 வழக்குகள் நிலுவையில் உள்ள தினேஷ் என்ற இளைஞரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இதனை கண்டித்து அவரது சகோதரிகள் மேனகா மற்றும் கீர்த்திகா காவல் நிலையம் முன்பு விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்தனர். இதில் கடந்த 9ஆம் தேதி கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கீர்த்திகாவின் உயிரிழப்புக்கு காவல் ஆய்வாளர்தான் காரணம் என்றும், அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், அவரை கைது செய்ய வேண்டும் என்றும், தினேஷ் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.